ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெலூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக இன்றைக்கி நான் சேப்பங்கிழங்கு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இப்போ குக்கரில் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ வெந்ததும் இந்த மாதிரி அழகாக உரிச்சு எடுத்துக்கலாம். எல்லா சேப்பங்கிழங்கு அந்த ஸ்கின் அப்படியே இலகி வந்துடும். இப்போது உரிச்சு வச்சுருக்க சேப்பங்கிழங்கு நமக்கு எந்த பீஸ்க்கு வேணுமோ, எந்த சைஸ்க்கு வேணுமோ நம்ம அந்த மாதிரி வெட்டிக்கலாம். எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ ஒரு ஃப்ரைங் பேன் அடுப்பில் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா ஸ்லோவில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பச்சை வாசம் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த கிழங்கை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் மசாலாஸ் நல்லா பிடிக்கும். ஸ்லோலே வச்சுக்கோங்க, இல்லை மசாலா கரைஞ்சிரும். இப்போ மசாலாலாம் நல்லா பட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் ஸ்லோவில் வச்சு வேக வைங்க. ரொம்ப நேரம் வேக வைக்காண்டா, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு விசில் வச்சனால அது ஆல்ரெடி நல்லா வெந்து தான் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வேக வைக்காமல் கொஞ்சம் நேரம் மட்டும் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ அதுக்கு மேலே கரம் மசாலாவை கொஞ்சோண்டு தூவி விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம டேஸ்டியான சேப்பங்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸ்க்கும் டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஈவினிங்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை மாதிரி ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஒரு டிஷ்ஷில் மாற்றி சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் இன்றைக்கி கொஞ்சம் ஆனியன் வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கோங்க. ஆனியன் இல்லாமல் கூட நீங்கள் சாப்பிட்லாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சொந்தம் தொடர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.